ஹாப்பி சாபத். உங்களை யாவரையும் ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு பார்ப்பதில் நான் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில மாதங்கள் நாடோடிகளைப் போல அங்கெங்குமாக அலைந்தோம். இந்த நாளில் என்னுடைய சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில நிமிடங்கள் தியானிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நாம் இந்த நாளில் ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான். அவன் எப்படி சஞ்சரித்தான்? அவன் என்ன சூழ்நிலையில் அவன் இருந்து ஆண்டவருக்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டான ஜீவியத்தை மேற்கொண்டான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு சில நாட்களாக நான் கொஞ்சம் தியானித்த ஒரு பாடலை, ஒரு பழைய பாடலை உங்களோடு நான் பாட நான் ஆசிக்கின்றேன். தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கின நீரென்னை கண்டீ, பதறின நீரென்னை பார்த்தீ. கலங்கின நீரென்னை கண்டீ, பதறின நீரென்னை பார்த்தீ. கல்வாயின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே. கல்வாரி அண்டை வந்தே, என் பாவம் தீர நான் அழுதேன். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே.
காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் மாறிடும் என்றீ. நம்பிக்கையோடே நீ வந்தா துணையாக இருப்பேன் என்றீ. நம்பிக்கையோடே நீ வந்தா துணையாக இருப்பேன் என்றீ. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்த உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்த உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. ஒரு சில நிமிடங்கள் தியானிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட அருமையான வசனம் ஆதியாகமம் 5ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று நான் வாசித்தேன். இந்த 1 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது வாசிங்க. ஏனோக்கு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெதுசலாவை பெற்றான். ஏனோக்கு மெதுசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டான். எனக்கு பிரியமானவர்களே, ஏனோக்குடைய முழு சரித்திரத்தையுமே இந்த ஆதியாகமம் 5ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க முடிகிறது. ஏனோக்கு 65 வயதான போது அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் என்று வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட என்னை விடவும் 5 வயசு குறைவாக அவன் இருந்திருக்கான். அந்த வயதில் 65 வயதில் ஏனோக்குக்கு ஒரு மகனை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை வயசில் அந்த காலத்தில் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை எனக்கு பிரியமானவர்களே நாம் சற்று யோசிக்க வேண்டும். அவனுடைய பெயர் மெதுசலா. மெதுசலா என்றால் when he gave it will come. When he gave it will come, that is the meaning. His death shall bring flood என்பது அவனுடைய அந்த பெயருடைய அர்த்தம். இந்த வார்த்தை ஹீப்ரு லாங்குவேஜிலிருந்து எடுக்கப்பட்டது. மெதுசலா. அதற்கு பிற்பாடு அவன் 300 வருடங்கள் வாழ்ந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த தமிழ் வார்த்தையில் அவன் சஞ்சரித்தான், ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். இதை ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது he walked with him என்று வாசிக்கிறோம். அது அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்க வேண்டுமானால் ஆண்டவரோடு அவன் நடந்தான் என்று இல்லாமல் தமிழில் நான் வாசிக்கிறோம் சஞ்சரித்தான்,
சஞ்சரித்தான் என்பதை நாம் சற்று ஆழமாக தியானித்தால், ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அந்த இடத்துல எல்லாம் அவன் தேடி ஆண்டவருக்காக அவன் அலைந்து திரிந்தான். ஆண்டவரோடு அவன் வாழ்ந்தான், ஆண்டவரோடு அவன் உறவாடினான், ஆண்டவரோடு அவன் பேசினான். உறங்கும் போதும் அவன் ஆண்டவரோடு உறங்கினான் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். சஞ்சரித்தான், ஆண்டவரோடு அவன் நடந்தான், ஹேண்ட் அண்ட் ஹேண்டாக. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஆக்ஷன் சாங்கை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். என்ன பாடல் என்றால், வாக் 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 இன் த லைட். அந்த ஆக்ஷன் என்ன வரும்னா, வாக் 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 இன் த லைட். சைடில் வலது பக்கம், இடது பக்கம், பிறகு ஃப்ரெண்டில் வாக் 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 இன் த லைட். அடுத்தது பின்னால் வாக் 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 இன் த லைட் என்று பிள்ளைகளுக்கு அந்த ஆக்ஷன் சாங், அந்த வாக் என்ற அந்த வார்த்தையை அந்த பிள்ளைகளுடைய வாயில் நாங்கள் ஊட்டுவதற்காக இந்த வாக் 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 என்று சொல்லிவிடுவோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பாடலை நான் சற்று தியானித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரோடு ஏனோக்கு சஞ்சரித்தான், வாழ்ந்தான். He walked with the Lord. இந்த ஏனோக்குடைய மகன் மெதுசலா, when he gave, it will come. அதாவது அவன் செத்ததுக்கு பிற்பாடு his death shall bring flood. அதனுடைய அர்த்தம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி ஏதோ ஒரு பேரை போடுவோமா? அவனுடைய மரணம் என்ன கொண்டு வருமா? ஃப்ளட்டு. அதாவது அந்த ஃப்ளட்டு என்னது, ஏன்னா இது நோவா காலத்தில் ஒரு மலையை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதே போல் ஃப்ளட்டு. அப்போ அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு, மெதுசலாவுடைய மரணத்துக்கு பிற்பாடு அந்த ஃப்ளட்டு கேம்பதில் புயல் வந்ததான், மழை. அப்போ அப்படியே அவனுடைய மெதுசலாவுடைய மரணத்துக்கு பிற்பாடு அந்த ஃப்ளட்டு வந்தது என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பேர் போட மாட்டோம், வித்தியாசமான பேர். இன்றைக்குள்ள பேர்களெல்லாம் பார்த்தா நம்முடைய வாயில் எப்படி அதை நுழையிறதுக்கே ரொம்ப கஷ்டம், எப்படி தான் கண்டுபிடிப்பாங்களோ தெரியல. ஆனால் ஏனோக்கு மெதுசலா என்ற ஒரு பெயரை அந்த காலத்தில், அப்படி என்றால் அவன் அவ்வளவு நெருக்கமாக ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்பதை நான் பார்க்கிறோம். இவனை பற்றி என்ன படிக்கிறோம் என்றால், அவன் ஒரு குடும்பஸ்தன். அதாவது இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் பார்க்கிறோம் அநேக சன்னியாசிகளை நான் பார்க்க முடியும். ஆனால் இங்கு ஆண்டவர் யாரை கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தெரிந்து கொண்டார் என்றார், ஒரு குடும்பஸ்தனை. 22ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது 5:22, ஏனோக்குக்கு மெதுசலாவை பெற்ற பெண் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அவனுக்கு அப்போ ஏனோக்குக்கு நிறைய பிள்ளைகள் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் இப்போ இருக்க மாதிரி 1 2 இல்லை, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படி இல்லை. அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு டசன் பிள்ளைகள் குறைஞ்சது இல்லை. எங்கள் வீட்டிலெல்லாம் 7 பேர், நாங்கள் 5 பாய்ஸ், பஞ்ச பாண்டவர்கள் இன்னும் எப்போவுமே சொல்லிக்கிட்டுருப்போம். அப்படி நம்ம வீடுகளில் எங்கு ஏனோக்குடைய குடும்பத்திலையும் அப்படி ஒருவேளை நிறைய குமாரையும் குமாரத்திகளையும் அவன் பெற்றான் என்று வாசிக்கிறோம். நிறைய பிள்ளைகள் அவனுக்கு இருந்திருக்கு. அப்படின்னா அந்த டைனிங் டேபிள் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு இல்லையா? வேறு அந்த பிள்ளைகளோட சண்டை வரும் பார்த்தீங்களா? 2 பிள்ளைகளை வச்சுட்டு இன்றைக்கி இந்த பேரண்ட்ஸ் படுற பாடு இருக்க பெரும்பாடுங்க, பெரும்பாடு. திடீர்னு சண்டை வந்துடுது, நடந்து போயிட்டே இருக்காங்கங்க,
ஏதோ ஒரு சத்தம் வருது. அங்கே போய் பார்த்தா 2 பேர் மாறி மாறி அடிச்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி உள்ள நிலைமை, பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவ்வளவு பிரச்சனைகள். அப்போ ஏனோக்குக்கு அவனுக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்தார்கள் என்றால் எவ்வளவு பிரச்சனை இருக்கும் இல்லை? இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவன் சமாளித்து விட்டு அவன் என்ன செய்திருக்கின்றான்? ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்தான். He walked with the Lord. இப்போ ஒரு தடவையில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த பேனட்டில் உள்ள வண்டியில் அந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதில் உள்ளே கொண்டு போய் ஏதோ ஒன்றா வச்சேன் பார்த்துருங்க. வச்சு அதான் உள்ளே லாக் ஆகி போச்சு. இப்போ எனக்கு உள்ளே என்ன இருக்குன்னா ஆர்சி புக்கு உள்ளே இருக்குது. எவனாவது கேட்டான்னா எடுத்த உடனே காட்டிட்டா ஜென்ரல் ஐ கேன் கோ. அப்போ இது உள்ளே மாட்டின உடனே எனக்கு ஒரே குடைச்சல், என்னடா உள்ளே இருக்கே. அப்போ தெரிஞ்ச ஒருத்தன்கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டு நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் வண்டியில். நிறுத்திட்டு அவன்கிட்ட இப்போ இது உள்ளே மாட்டிருச்சு, திறக்கலை. அவன் ஒரு 1 ஹவராக ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்தான், அதை எடுத்தான், இதை எடுத்தான், அப்படி எடுத்தான், இப்படி எடுத்தான், திறக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மேடத்தினுடைய முகத்தை அப்படியே பார்த்தேன், ஸ்ரிங் ஆயிடுச்சு. ஐயோ, அந்த ஒரு கடையில் அந்த வராந்தாவில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருந்தேன். பார்த்த உடனே எனக்கே வெந்து போயிடுச்சு. எப்பா அவனுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு நான் பிறகு வரேன் என்ன. அப்போ குடும்பங்களில் எவ்வளோ இது ஒரு சின்ன பிரச்சனை சொல்லிவிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை கொண்டு போய் இந்த நரிப்பாலம் பக்கத்தில் இப்போ ஒரு புதுசாக ஒரு மெக்கானிக் ஷெட்டு இருக்குது, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அவன்கிட்ட சொன்னேன், எப்போ அவன் கை எடுக்க முன்னாடி அப்படியே எங்கேயே கை வச்சான் வந்துடுச்சு. அப்போ அதிலிருந்து தான் நினைத்தேன், அந்தந்த வேலை அந்தந்த ஆட்கள் தான் செய்யணும். அப்போ இந்த ஏனோக்குக்கு நிறைய பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டு அந்த அவங்க குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனையிலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான். He walked with the Lord. அவனுக்கு அதில் குறையே வரல. எப்பெல்லாம் ஆண்டவரோடு அவன் சஞ்சரிக்க வேண்டுமோ, எப்பெல்லாம் ஆண்டவரோடு பேச வேண்டுமோ, அவன் ஆண்டவரோடு பேசினான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, வாசிங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. எனக்கு பிரியமானவர்களே, அவ்வளவு பிரச்சனைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆண்டவர் மனிதனை எதற்காக உருவாக்கினார் என்றால், நான் என்னுடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும், நான் என்னுடைய பிள்ளைகளோடு சம்பாஷிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் என்னை ஆராதிக்க வேண்டும், நிறைய தீர்மானங்களை நான் எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஒரே நினைவாக இருந்தது. அதற்காகத்தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆனால் இங்கு வேதத்தில் வாசிக்கும் இந்த சின்ன பிள்ளைகள், அதாவது 2 வயசில் 3 வயசில் 4 வயசில் 5 வயசில் 6 வயசில் இந்த பிள்ளைகளை அப்படி தூக்கி விட்டு அப்படி பிடிப்பதில் என்ன ஒரு ஆனந்தம். எத்தனை பேர் அப்படி பிடிச்சிருக்கீங்க? அப்படி தூக்கி விட்டு அப்படி பிடிச்சிட்டு ஒரு முத்தம் கொடுத்து, சே, அதில் இருக்க அந்த ப்ளஷர் இருக்கே. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அவன் தோளில் அப்படி கையை போட்டு அப்படியே நடக்கிறதுல ஒரு இன்பம். அதுங்க நம்ம ஹைட்டுக்கு வந்துட்டாங்களா, அவன் தோழன் ஆயிட்டான். அப்போ அவன் மேலே கையில் அந்த தோளில் கையை போட்டு நடந்தால் அதில் என்ன ஒரு ஆனந்தம். என்னுடைய மகன் என்னுடைய கஷ்டத்தில் என்னை தாங்குவான், என்னை தூக்கி எடுப்பான் என்ற ஒரு பூரிப்பு, அதுவே தான் ஆண்டவருடைய கனவாகவே இருந்தது. அதற்காக தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். இங்கு நான் வாசிக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு கஷ்டம் வரும்போது, அவனுக்கு துன்பம் வரும்போது, அவனுக்கு பிரச்சனைகள் வரும்போது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கும் ஆண்டவர் அவனோடு இருந்தார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். மனிதன் தவறு செய்யும்போது ஆண்டவர் தண்டிக்கிறவராகவே இருந்தார்.
4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது வாசிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. எனக்கு பிரியமானவங்களே, இதிலிருந்து என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு அவர் பேசினார். அந்த நாட்களில் ஏனோக்கு எப்படி இருந்தான் என்றால், ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவனுடைய எண்ணம், அவனுடைய நினைவு எப்படி இருந்தது என்பதை நான் வாசிக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இவ்வளவு பிரச்சனைகள், மனுக்குலம் அங்கு பெருகினது, பாவம் நிறைந்தது, மனிதன் சண்டை போடுகிறான். ஆண்டவர் அவர்களோடு பேசணும் என்று ஆசைக்கின்றார். அந்த நேரத்தில் ஏனோக்குடைய நினைவு, ஏனோக்கு குழம்பி போகவில்லை. He was not confused. He was so steady in his activities. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் கதறி அழுதான். 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன் என்று அவன் ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரிலே எனக்கு உணவாயிற்று. என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அவன் அவ்வளவு தாகமாக அவன் இருந்தான் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இது ஏனோக்குடைய வார்த்தைகளாக இருந்தது. 103ஆம் அதிகாரம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எனக்கு பிரியமானவர்களே, இதே அனுபவத்தை பவுல் கூட தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டவனாக இருந்தான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, இப்படி நான் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரிடே எழுந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கண்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இதுவே ஏனோக்குடைய வாழ்க்கையின் சரித்திரமாக காணப்பட்டது. அவன் எந்த சூழ்நிலையிலுமே அவன் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து தூரமாக செல்லவில்லை. நாம் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாக சென்று விடுகிறோம். ஒரு வாரத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மனசும் சரியில்லை, ஆலயத்திற்கு போகலை. அப்போ வழக்கமாக என் கூடவே ஒரு அம்மா வரும் எங்கள் வண்டியிலேயே. அப்போ அவங்க நேராக என்கிட்ட கேட்கல, என்கிட்ட கேட்காம பக்கத்து வீட்லேயும் அங்கேயும் எங்கேயுமா கேட்டு விசாரிச்சுருக்காங்க. இந்த சார் இன்னைக்கு எங்கே போனாங்க, சர்ச்சுக்கே வரலையே என்று விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஆமாம் சார், எல்லோரும் சொன்னாங்க, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுறேன், நீங்கள் நல்லா தான் இருந்தீங்களாம், வெளியில எல்லாம் வந்தீங்களாம்,
ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு மட்டும் வரல. என்ன ஒரு பாரம் பாருங்கள். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் எப்படியாக காணப்படுகிறது. சில நேரங்களில் நாம் துவண்டு போய் நாம் பாரத்தோடு எங்கேயாவது ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துருந்து ஒரு 10 பாட்டை பாடி ஏதாவது ஒரு தியானத்துக்குள்ளே போகலாமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த ஏனோக்குடைய சரித்திரத்தில் நான் வாசிக்கும்போது he walked with God. அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்தான். அப்போ அவன் ஒரு குடும்பஸ்தன். அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவன் நினைச்சவில்லை. அவன் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் காணப்பட வேண்டும். ஏனோக்குடைய வாழ்க்கை அப்படியாகவே இருந்தது. சங்கீதம் 119 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உமது அடியேனுக்கு மனுகுலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது அநேக பாடுகள் நிறைந்த, கஷ்டங்கள் நிறைந்த, துயரங்கள் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஏனோக்கு அந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். பாப் பியர்ஸ் என்ற இந்த வேர்ல்டு விஷனில் இருந்து நம்முடைய ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய உதவி செய்கிறார்கள். படிப்பிற்காக, ஹாஸ்டல் ஃபீஸுக்காக உதவி செய்கிறார்கள். அந்த டைரக்டர் ஒரு இஸ் ரைட்டிங் ஒன் சென்டென்ஸ். என்ன எழுதுகிறார் என்றால் the things that break the heart of the Lord matters to me. ஆண்டவருடைய இதயத்தை உடைக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு செயல் இருந்தால் அது ஒரு பெரிய செயலாக காணப்படுகிறது. The things that break the heart of the people, it breaks my heart என்று அவருடைய தத்துவத்தை சொல்லுகிறார். ஆண்டவருடைய இதயத்தை உடைக்கிறது மாதிரி ஒரு செயல் நடந்தால் அது என்னுடைய இதயத்தை உடைக்கிறது மாதிரி இருக்கிறது. ஜனங்களுடைய இதயத்தை உடைக்கிறது மாதிரி ஒரு செயல் இருந்தால் அது என்னுடைய இதயத்தை உடைக்கிறது மாதிரி இருக்கிறது என்று he said in his book. ஏனோக்கு 300 வருஷங்கள் 365 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றான். அந்த 365 வருடத்தில் அவனுக்கு எவ்வளவு பாடு இருக்கும். One of my friend, he says, I don't want that lady. அந்த லேடி எனக்கு வேண்டாம். யார? இந்த மனைவி. எத்தனை வயசு ஆயிடுச்சு அவருக்கு? ஒரு 55 வயசு இருக்கும். மனைவிக்கு ஒரு 50 வயசு இருக்கும். இந்த வருஷம்தான் வாழ்ந்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஐ டோன்ட் வாண்ட் தட் லேடி. எனக்கு வேண்டாம். இந்த தலக்கணம் பிடிச்ச அந்த லேடி எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். ஏனோக்கு எத்தனை வருடம் வாழ்ந்தான்? 365 வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றான். அவன் he walked with the Lord. ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்தான். அங்கே அவனுக்கு சோர்வே வரவில்லை. குடும்பத்தில் சோர்வே வரவில்லை. பிள்ளைகளிடத்திலே சோர்வு வரவில்லை. இந்த நம்பருக்கு 3 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் என்னோடு இருக்க வேண்டுமானால் இருக்கட்டும், அங்கு போய் சேர வேண்டுமானால் அங்கே போய் சேரட்டும். பட் ஐ டோன்ட் வாண்ட் ஹேர் என்று சொல்லுகிறார். நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ இதை எப்படியாவது சரி பண்ணணுமே என்று நாங்கள் 2 பேரும் சேணம் கட்டி வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் இருந்து பேசுகிறோம். சாப்பாடு பசி. மத்தியானம் சர்ச்சு முடிச்சுட்டு அப்படியே போனோம். பசி. பேசி முடிவுக்கே வரல.
அப்போ நான் வழியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல எனக்கு இந்த ரம்பூட்டான் வந்து ரொம்ப பிடிக்கும். மங்குட்டான் ரம்பூட்டான் 2 ஃப்ரூட்ஸ் உண்டு, தெரியுமா? ஓகே. நான் விலை கேட்டேன், இது எவ்வளோப்பான்னு. அதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். எப்போவுமே ஒரு கத்தி வச்சுருப்பேன் இந்த பேப்பர் வெட்டுறதுக்காக. ஒன்றை வெட்டி ஒன்றை சாப்பிட்டேன். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. இது சாப்பிட்டாலே எனக்கு ஒரு நாள் த்ரோட்டு ஷோர் ஆகிரும். அப்போ இன்னும் எடுத்து சாப்பிட்டுட்டு புளிப்பாக இருந்தேன்னா வச்சுட்டு, எவ்வளோப்பா? 120 ரூபா. சரி, ஓகே வச்சுட்டு போயிட்டேன். வந்துட்டோம். அப்போ அந்த வீட்டில் போய் பேசி 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 நாங்கள் வெளியே வந்தோம். வீடை சுற்றிலும் பார்த்தா மஞ்சக்கல்லாம் ரம்பூட்டான், மஞ்சக்கல்லல் ரம்பூட்டான் அப்படியே பக்கெட் பக்கெட்டாக பறித்து வச்சுருக்காங்க. நான் அப்படியே எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்தோன்னே அவங்களுக்கு புரிஞ்சு, இவருக்கு பிடிக்கும் போல் தெரியுது. ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்தாங்க. எடுத்து அதில் ஒரு 1.5 கிலோ இருக்கும், எடுத்து அள்ளி போட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. ஓகே. ஏன் நான் நினச்சேன், நாங்கள் 2 பேரும் போயிருந்து பேசினோம் ஒரு 2 மணி நேரம். அந்த 2 மணி நேர பேச்சுக்கு எனக்கு ஒரு 1.5 கிலோ ரம்பூட்டான் கிடைத்தது, 300 ரூபா கிடைத்தது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் என்ன வேலை செய்தாலும் அதற்குள்ள கூலியை ஆண்டவர் தருவதற்கு சித்தமாக காணப்படுகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நாங்கள் 2 பேரும் பேசிட்டு வரோம். 2 மணி நேரம் பேசினோம். ஒரு 300 ரூபாய்க்கு ரம்பூட்டான் கிடச்சி. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதிலே எனக்கு பிரியமானவர்களே, நான் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ ஏனோக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தரிப்பிச்சிருப்பான். ஏன்னா அவனுடைய நாட்களில் காயின் ஆபேலும் சண்டை போட்டு அங்கு ஒருத்தன் மரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் பெருகிறது. The Lord brought flood. அழிக்கணும், இவனை வச்சிருக்கவே கூடாது. நோவாவுடைய பிள்ளைகளையும் அவனையும் மாத்திரமே he saved. எல்லாம் இறந்தார்கள் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறேன். அந்த ஒரு காலத்தில் யார் வாழ்ந்திருக்கிறது? ஏனோக்கு வாழ்ந்திருக்கின்றான். அப்போ எவ்வளவு கஷ்டம் அவனுக்கு இருந்திருக்கும், எவ்வளவு பிரயாசங்கள் அவனுக்கு இருந்திருக்கும். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், வேதம் என்ன சொல்கிறது? ஏனோக் வாக்ட் வித் தி லார்ட். ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறேன். he was a family man. என்ன கஷ்டம் தெரியுமா? ஃபேமிலியை இழுத்துட்டு போகிறது. சில நேரங்களில் நான் நினைப்பேன், ஏதோ ஒரு பெரிய எலிஃபெண்ட்டை இழுத்துட்டு போகிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கனவு கண்டிருக்கின்றேன். ஒரு ஃபேமிலியை இழுத்துட்டு போகிறது, அதுவும் பிள்ளைகளும் குட்டிகளும் பேர பிள்ளைகளும் கொண்டு போனோன்னா பெரும் பாடுங்க, பெரும் பாடம். ஆனால் எனக்கு இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் வேதம் சொல்கிறது, ஏனோக் வாக் வித் தி லார்ட். ஏனோக்கு ஆண்டவரோடு சந்தேகித்தான். அது என்ன ஒரு கிறிஸ்தவ வாக்காக இருந்தது. அப்படி என்றால் he had a passion. ஆண்டவரோடு நான் நடக்க வேண்டும், சஞ்சரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, தீராத ஆசை. அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? யாருக்குமே கிடைக்காத ஒரு பரிசு. என்ன பரிசு? ஆண்டவர் அவனுக்கு மரணத்தையே கொடுக்கல. நமக்கெல்லாம் மரணம் கிடைக்காம ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா என்ன ஒரு பேர ஆசீர்வாதம். வேதத்தில் எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார்? ஏனோக்குக்கு. வேற யாருக்கு? ஏலியா தீர்க்கதரிசிக்கு. ஓகே. நோவா வாக்ட் வித் தி லார்ட். ஏப்ரஹாம் வாக்ட் வித் தி லார்ட். கிடைக்கல. மோசஸ் வாக்ட் வித் தி லார்ட். டேவிட் வாக்ட் வித் தி லார்ட். கிடைக்கல. 2 பேருக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஏனோக் வாக்ட் வித் தி லார்ட். ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்தான். சங்கீதம் 42 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்போது, மானானது வாஞ்சித்து கதறுது போல தேவனே வாஞ்சித்து கதறுகிறது என்று அவன் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி அவன் சஞ்சரித்தான். தொடர்ந்து வாசிக்கும்போது எபிரேயர் 12 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கும்போது,
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே ஏனோக்கு he had a சாட்சி. என்ன சாட்சி? ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்தான் என்ற ஒரு சாட்சி, ஒரு சர்டிஃபிகேட். வாட் இஸ் தட் சர்டிஃபிகேட்? he walked with the Lord. ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்தான் என்ற ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டில் ரெண்டு விதமான சர்டிஃபிகேட்டுகள் உண்டு. இப்போ நீங்கள் என்னை பற்றி சொன்னால் இதற்கு பேர் ரெபுட்டேஷன் என்று ஆங்கிலத்தில் ரெபுட்டேஷன். ஓகே, புகழ். நானே என்னை பற்றி தம்பட்டம் அடிச்சிட்டு இருந்தா அதற்கு பேர் தற்புகழ்ச்சி. என்னை பற்றி நானே சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெபுட்டேஷன், அடுத்தது ப்ரைடு, என்னை பற்றியே நான் சொல்கிறது. இப்போ ஏனோக்கை பற்றி யார் சாட்சி கொடுக்கிறது? தேவன் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் அப்படியாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதே சாட்சியே வேதத்தில் வேறு ஒரு நபருக்கு கிடைத்ததை நான் வாசிக்க முடியும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கு ஒரு சாட்சி தேவனால் அங்கு கொடுக்கப்பட்டது. இதோ என்னுடைய மகன். இதே சாட்சி தான் ஏனோக்குக்கும் கிடைத்தது என்று பார்க்க. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு சர்டிஃபிகேட்டை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், when you keep one step, the Lord will keep 1000 steps. நீ ஒரு அடி எடுத்து வைக்கும்போது தேவன் 1000 அடிகளை எடுத்து வைப்பதற்கு அவர் சித்தம் உள்ளவராக காணப்படுகிறார். வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சித்தமுடையவராக காணப்படுகிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நினைத்து 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 ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று வாசிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், வாசிங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மகத்துவமான ஜீவியத்தை ஏனோக்குக்கு ஆண்டவர் கொடுத்தார். மட்டுமல்லாமல் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை ஏனோக்குக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரம் யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது,
ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. அப்போ ஆதாமுக்கு எத்தனாவது தலைமுறை? ஏனோக்கு 7ஆவது தலைமுறை. ஓகே, வாசிங்க. ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தமும், தொடர்ந்து வாசிங்க, தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கு பார்த்தீங்களா? அந்த காலத்திலேயே அவன் என்ன செய்திருக்கிறான்? ஆண்டவருடைய மெய்யான வருகையை குறித்து அந்த காலத்திலேயே அவன் பிரசங்கித்திருக்கின்றான். தொடர்ந்து வாசிங்க 16ஆம் அதிகாரம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் குறை இடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். எனக்கு பிரியமானவர்களே, மனுஷன் எப்படி பட்டவன் தெரியுமா? இந்த சிறு பிள்ளைகள் ஒரு அறிவியல் கண்காட்சி ஒன்று நடத்தியிருக்காங்க ஒரு பள்ளிக்கூடத்தில். அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒரு 4 பிள்ளைகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மாணவன் அந்த சென்டரில் ஒரு அட்டையில் மனிதன் மனிதன் என்று எழுதி அவன் நின்றுருந்தான். இந்த பக்கத்தில் ஒருத்தனிட ஒரு பாக்ஸ் கொடுத்து, அந்த பாக்ஸில் அவன் திறந்து பார்த்தா உள்ளே வந்து ஒரு ஸ்னேக்குடைய படம், பாம்பனுடைய படம். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், எப்போ மனிதன் குழி ஒருத்தனுக்கு தோண்டுவான்னு நமக்கு தெரியாது, எப்போ அவனை கொலை செய்வான்னு நமக்கு தெரியாது. மனிதன் அப்போ யாரை மாதிரி இருக்கான்? யாரை மாதிரி இருக்கான்? அவன் பாம்பு போல இருக்கான். மனிதன் எப்படி இருக்கான்? மனிதனுடைய குணம் என்ன? விஷம். ஓகே, இப்போ இந்த பக்கத்தில் இருந்தவன் என்கிட்ட ஒரு பாக்ஸை கொடுத்து, அதில் வந்து ஒரு கொடுக்கு என்ன செய்யும்? எந்த நேரத்தில் கொட்டுன்னு நமக்கு தெரியாது. கொடுக்கினுடைய படம் அந்த பாக்ஸில் இருக்கு. அடுத்து நிற்கிறவன்கிட்ட ஒரு மிரர் கண்ணாடி. ஓகே, இந்த கண்ணாடியை அவன் என்ன செய்கிறான்? எடுத்து அதில் காலில் இருந்து இந்த தலைவரை அந்த கண்ணாடியில் தெரியும். இப்போ மனிதனுக்கு உடம்பு ஃபுல்லாகவே விஷம் என்பது தான் அர்த்தம். நம்ம வீடுகள்லேயும் அப்படியா, திருச்செங்கோட்லேயும் அப்படி தான், பள்ளிக்கூடத்துலேயும் அப்படி தான். பிள்ளைகள் 6ஆம் வகுப்பில் வந்துட்டாலே நாங்கள் வந்து எப்போவுமே அலர்ட்டாக தான் இருக்கணும். எந்த நேரத்தில் எப்படி என்ன வெடிக்கும்னு தெரியாது. இப்போ 7ஆம் கிளாஸில் எவ்வளோ வெடிக்கும், 8ஆம் கிளாஸில் எவ்வளோ வெடிக்கும், 10, 12 சகிக்கவே முடியாது. எனக்கு பிரியமானவர்களை, இதுதான் மனுஷன். இதைத்தான் யூதா 6ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இதுதான் மனிதன் என்று. இந்த காலத்தில் தான் யார் வாழ்ந்து கொண்டிருந்தது? ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏப்ரஹாம் மெடில் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் வந்து இங்கிலாண்டில் உள்ள ஒரு எழுத்தாளர். ஆங்கிலத்தில் இந்த இந்த அந்த அந்த போயமை அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், அவர் வந்து 20வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு போயட். அவர் எழுதுகிறார், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஆர். எல்லாம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால்,
நீ எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல இருக்கிறியோ அதை சார்ந்து இருக்கிறது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் whom you are. நீ எப்படிப்பட்டவன் என்பதை சார்ந்திருக்கிறது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஃபீல். நீ என்ன நினைக்கிறாயோ அதை சார்ந்து இருக்கிறது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ஆர் raised. நீ எவ்வளவு உயரமாக இருக்கிறாயோ அதை பொறுத்து இருக்கிறது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ஆர் டுடே. நீ இன்றைக்கு எப்படி இருக்கிறாய் என்பதை சார்ந்து இருக்கிறது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் எஸ்டர்டே ஹவு யூ வேர். நேற்றை தினத்தில் நீ எப்படி இருந்தாய் என்பதை சார்ந்திருக்கிறது. நீ ஒருவேளை பாரிஸில் இருந்திருக்கலாம், நீ ஒருவேளை இட்டாலியிலே இருந்திருக்கலாம். அதை பொறுத்து உன்னுடைய நிலைமை, உன்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்று அவர் எழுதுகிறார். இப்படிப்பட்ட ஒரு டைமில் தான் யார் வாழ்ந்து கொண்டிருந்தது? எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, ஏனோக் வாக் வித் தி லார்ட். ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்தான். ஆண்டுடைய வருகை துரிதமாக காணப்படுகிறது. எனவே நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமான ஜீவியத்தை மேற்கொள்வோமா? யூதா 1:17 தேவாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராய் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். 18 கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை துரிதமாக காணப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோமா? தேவன் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.